இதில் நரசிம்மர் இருக்கார், தெரியுங்களா உங்களுக்கு? ஆனால் இது வந்து எந்த பீரியடில் கட்டாங்கன்னு எனக்கு சரியா எக்ஸாக்டாக தெரியல. இது வந்து கொடை. இந்த கொடை இது வந்து இன்னும் இந்த இதுக்கான டிசைன் போட்டிருக்காங்க பாருங்க. இதுதான். அப்புறம் இங்கே ஒரு பெயிண்டிங் போட்டிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. இந்த இதில் பெயிண்டிங் இதில் பண்ணியிருக்காங்க. அது ஒரு அழகாக இந்த டிசைன் பாருங்கள். அப்போது வெளியே இருக்கவங்களுக்கு இந்த டிசைன் பண்ணியிருக்காங்களோ அது பாருங்கள். இப்போது உள்ளே இருக்க மூலவர்கள் அழகாக பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில். இந்த ஏரியா அந்த பெயிண்டிங் இருக்குன்னா பாருங்களேன். நம்ம ஊரில் இப்போல்லாம் பெயிண்ட் அடித்தா அதில் கதவுத்தே தெரியுது பாருங்கள். அதில் பெயிண்டிங்ஸ் பாருங்கள். அதில் கலர் பெயிண்டிங்ஸ் தெரியுது. இதே மாதிரி இது ஒவ்வொருத்துக்கும் அந்த பெயிண்டிங் அப்படியே தெரியுது. இதுக்கு நல்லா இந்த இந்த ஸ்கல்ப்சர், அதாவது இந்த சிலைக்கு தெரியுது பாருங்க பெயிண்டிங். என்ன இதில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுதா? கீழே அந்த வட்டம், அந்த காலத்தில் டிசைன்ஸ். அவ்வளோ அழகாக டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி தரப்போலாம் நான் நிறைய முறை வந்திருக்கேன். ஏன்னா பக்கம் தானே காஞ்சிபுரம், நிறைய முறை வந்திருக்கேன். அப்போ கூட நான் இந்த அளவுக்கு கார்விங்ஸ் டிசைன்ஸ் பார்த்ததில்ல. எதுவும் இல்லை. இதில் பெயிண்டிங் இருக்கா? அதில் பெயிண்டிங்ஸ் இருக்கு. இதுலலாம் பெயிண்டிங் அப்படியே தெரியுது பாரு. அந்த பக்கம் அப்படியே பெயிண்டிங் தெரியுது. இங்கேயும் ஒரு பெயிண்டிங் ஆர்ட் பெயிண்டிங்லாம் போயிட்டு இருக்கு. ஹலோ ஆத்யா.
ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய். இதுல இருக்க பெயிண்டிங் ரீசெண்டா பண்ணதா இல்ல அப்பத்துல இருந்து அப்படியே இருக்கு? அங்க அங்க பார்த்து அங்கிட்ட இருந்தது, அதனால தான் கேக்குறேன். அப்படிங்களா? சரி சரி. என்னங்கப்பா, வாங்க வாங்க போலாம், வாங்க. வாங்க. எங்கப்பா? எங்க எங்கிட்டு எங்கிட்டு? நீ போ, அப்பா வரேன். அவர் பேர்ட்ஸ் எடுத்துருக்கு, பறவை எடுத்துருக்கு பாரு. யாழி சின்னம் சொன்னால, இந்த பல்லவ காலத்தில் வந்து அவங்க சிம்மமும் யாழியும் தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி காவிங்ஸ் வந்து நீங்கள் அப்படியே வந்து தஞ்சாவூர் கோயிலில் பார்த்துருக்கலாம். இதே மாதிரி தான் ப்ரெசிடேட் பண்ணியிருப்பாங்க, பட் அது கொஞ்சம் மேசிவாக இருக்கும். ஐயோ மேசிவாக தான் இருக்கு. இந்த நந்தி பாருங்க, அவ்வளோ அப்போ எத்தனை வருஷம் இருக்கும் பாருங்க. இது கரைஞ்சி, இந்த கல்லே அப்படியே கரைஞ்சி. இந்த பிராமி இந்த எனக்கு என்னன்னா இதெல்லாம் படிக்கணும், இந்த இன்ஸ்கிரிப்ஷன்லாம் படிக்கணும்ன்ட்டு. பட் வந்து இந்த பல்லவ பிராமி அந்த பிராமிஸ் இன்ஸ்கிரிப்ஷன்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு, ஏன்னா தெரியாதுல்ல. ஞாபகம் இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது யாருன்னு தெரியல, மேலே எல்லாம் அப்படியே தான் இருக்கு. இந்த சிற்பம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல, அப்பத்துக்கும் இப்பத்துக்கும். இப்போ பாருங்க, இது யாரு? ஆக்சுவலாக இந்த இதுவும் ஒரே காலகட்டம் தான் போல. ஆக்சுவலி இதை பாருங்க, இதில் போட்டிருக்க வட்டம், அந்த பூநூலில் போட்டிருக்குது, இதுலேயே இருக்கு அந்த வட்டம், இதுலேயும் அந்த பூநூலில் அந்த வட்டம் இருக்குது. அப்போது இதுவும் ஒரே காலகட்டம்.
ஓ, இத்தனை வருஷமாக அந்த பெயிண்டிங் இருக்குன்னா பாருங்கள். வாவ், சூப்பர். கொஞ்சம் சவுண்டாக இருக்குது, நான் பார்த்துட்டு கட் பண்ணுறேன், ஒரே நிமிஷம் இருங்க. கொடை ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. ஆக்சுவலாக அந்த தெரியுதா, அந்த இன்ஸ்கிரிப்ஷன்லேயே அந்த கொடை வச்சுருக்காங்களா, அங்கேயே வச்சுருக்காங்க. நம்ம பார்க்குற எல்லா சிற்பத்துலேயும் அந்த கொடை இருக்கும். அந்த சாளர கொடை தான் இருக்குது பாருங்க, அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. தெரியுதா, இது இருக்கா சாளர குடம் மேலே அந்த ஒரு குடம் மாதிரி இருக்கா, அது வச்சுருக்காங்க. எல்லா சிற்பத்துலேயும் அது வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஏதோ கோயில் எடுத்த மாதிரி இருக்குது. இதோ அதோ இந்த குடம் இருக்கா, எல்லா சிற்பத்துலேயும் அது வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இல்லை, இந்த சிற்பத்தில் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, இது இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து மகாபலிபுரத்தில் பார்த்த மாதிரி இல்லை. அது இது வந்து இதில் இருக்க ஃபேஸ் வந்து தஞ்சாவூர்லேயும் அதே மாதிரி இருக்கும். ஸோ சிற்பக்கலையில் பல்லவ டைனஸ்டியும் நல்லா இருக்கும். விநாயகர் வச்சுருக்கேன், மேலே விநாயகர் அது வச்சுருக்காங்க. ஐ மீன் அந்த கொடை மாதிரி நான் சொல்கிறாரு பாருங்க. இதில் இதுலேயும் நல்லாயிருக்கும், இது நல்லா தெரியும். ஆனால் எது மீன் பண்ண எதுக்காக அந்த காலத்தில் மோஸ்ட்லி வெந்திருக்கும் போது அவ்வளோதான். பட் எனக்கு ஆக்சுவலாக தெரியல, தெரிஞ்சுட்டு வந்து பார்க்குறது நல்லா இருக்கு ஓரளவுக்கு. படு ஆக்சுவலாக இது வரையும் பார்த்த சிலைகளில் ஒரு வித்தியாசம் நான் இந்த இதில் பார்த்தேன். என்னன்னா, இதில் வந்து அந்த இது இருக்குது, நாரதர் மாதிரி ஒன்று வச்சிட்ருப்பாங்கல்ல, அந்த இந்த பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு, அந்த வீணை மாதிரி சின்னதாக இருக்குது, சாளரம் அதெல்லாம் வச்சுருக்கேன். இவ்வளோ மேசிவாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலாக இது மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறது நல்லது இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் காமனானா, இது வெறும் சாண்ட்ஸ்டோன் ஓகேவா, அதுக்கப்புறம் கிரானைட் வச்சுருக்காங்க ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து இந்த சாண்ட்ஸ்டோனில் திருப்பி கட்டியிருக்காங்க. இது ஒரு கண்டினியூஸ் ராக் மாதிரியே வருது பாருங்க ஃபுல்லாக. என்ன பண்ணுறீங்க எல்லாரும்? இதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க, இந்த வேல்குமார் இதுக்கப்புறம் இதை பாருங்க, சாண்ட்ஸ்டோன். இது ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், இது இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. இது இதில் வந்து கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு 200 மேபி ஒரு 400 இயர்ஸ் அப்படின்னு அந்த மாதிரி 400 500 அப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி
ஏன்னா இது எழுத்து வடிவம் நல்லா இருக்கு, குறி வடிவம்னா எழுத்து வடிவம். அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் ஈஸியாக படிச்சிடலாம். அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இது நல்லா இருக்கு. இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்கு? ஒரே ஒரு நாள் ஃபேமிலி அவுட்டிங், அதுவும் இந்த இடத்துல நல்லா இருக்கா? ஸோ அது மாதிரி நீங்களும் இது மாதிரி பிளேசஸுக்கு வந்து பாருங்கள், ஹிஸ்ட்ரிஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நல்லா இருக்கு. அந்த வியூ பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? இதே மாதிரி தான் தஞ்சை கோயிலே இருக்கும், அந்த வியூஸ் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி பிளேசஸை விசிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நம்மளோட காஞ்சிபுரம் சீரீஸ் 1 ஸ்டார்ட்டு, அதோட ஃபஸ்ட்டு இங்கே தான், நம்ம கைலாசநாதர் கோயிலுக்கு. சரி, நெக்ஸ்ட்டு சீரீஸில் நெக்ஸ்ட் டெம்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா? பாய். நம்ம வீட்டாரும் பாய் சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள். ஹலோ, எல்லாரும் பாய் சொல்லுங்க. பாய். ஏய், 3 பேர் இங்கே பாருங்க. ஆஜா பாய் சொல்லு. பாய் பாய். காஞ்சிபுரம் சீரீஸ் ஃபஸ்ட்டு கைலாசநாதர் கோயில். பாய் பாய் பாய். எடுத்துட்டுங்க, தெரியாது. இதில் லைட்டு போட்டிருக்காங்களா? சூப்பர், நல்லா இருக்கு. இது தஞ்சாவூரில் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே இந்த ஃபிகர் தான் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது. லெட் மீ கேப்சர் திஸ். இந்த யாழி பார்த்தீங்கன்னா இது மட்டும் இப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த நரம்பாக இருக்கட்டும், இந்த விரலாக இருக்கட்டும், அந்த நகமாக இருக்கட்டும், இதில் மட்டும் இவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது. மற்ற எந்த யாழிலையும் அக்யூரேட்டாக இல்லை. என்ன ரீசன் தெரியல. இது ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த படிக்கட்டெலாம் பார்த்தீங்கன்னா இந்த இது இந்த பீடம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, அழகாக இருக்குது. ஓகேங்களா? இது மட்டும் தான் நல்லா இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தா அப்படியே ஃபுல் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அது இல்லாமல் இது இதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிராமி, இந்த பல்லவ பிராமி ஸ்கிரிப்ட் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்கிரிப்ட் வந்து இன்சிடென்ட் இருக்கு. இது வந்து இதில் போயிருக்கு. ஆனால் மற்றதில் இதில் இருக்குது, பட் கொஞ்சம் போயிருக்கு. மற்றதில் சுத்தமாக போயிருக்கு. இது வந்து இதோட கலராக என்னன்னு தெரியல. இது பிளாக் கலராக இருந்திருக்கோ என்னன்னு தெரியல. அது கொடுத்துருக்கு. இது மேலே ஃபுல்லாக எல்லோ கலர். ஆனால் இந்த தூள் தான் அப்படியே புதுசு தெரியுது பாருங்க. இல்லை உங்களுக்கு இந்த தூணை விட எல்லாத்துலேயும் அது வடிகால் மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்க. வடிகாலாக என்னன்னு தெரியல. தெரியுதுங்களா?
நடுவில் இந்த இந்த இடத்துல மற்றதெல்லாம் அது உடஞ்சிருக்கு. இதில் மட்டும்தான் அது இருக்குது. மற்ற 58 கோயிலும் நம்ம சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல இது எடுக்கிறேன். ஆக்சுவலாக நான் பார்க்கல. இது உள்ளே வந்தோடனே இங்கே ஒரு வெள்ளி இருக்குது, கிணறு இருக்குது. ஆக்சுவலாக எவ்வளோ டெப்த்துன்னு தெரியல. ஆமாம் ஆமாம் இது இருக்குது, பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கிணறு இருக்குது.